சாமி துலாம் துலாம் வாழ்க்கையில உச்சத்துக்கு போகணும். எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த நாள்ல வழிபடணும், எப்படி வழிபடணும்? துலாத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பாருங்க, ஒரு போராட்டம் நிறைந்ததும் எதிர்நீச்சல் நிறைந்ததும் இயற்கையாவே இருக்கும். இவங்க வாழ்க்கையில் சில இழப்புகளுக்கு பின்னாடி, சில ஏமாற்றங்களுக்கு பின்னாடி தான் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை, இந்த 3 நாளை இவங்க வழிபாட்டுக்குரிய நாட்களாக மாற்றிக்கிறாங்க. இந்த துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பெருமாள் கோயில் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு. லௌகிக வாழ்க்கை பெருசா நல்லா இருக்குமானா இருக்கு. எது புனர்பூசம், விசாகம், புரட்டாயுதம், அதாவது சுயதொழில் பண்றாங்க அப்படின்னா இதுல சில இழப்புகள், நஷ்டங்கள். துலாலக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை இவங்க அவங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இதை செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய குற்றமெல்லாம் நீங்குது. அருமை சாமி. இது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும், எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்ப அஸ்வினி மகம் மூலத்துல பிறந்துட்டாங்கன்னு வைங்க, அது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அஸ்வினி மகம் மூலத்துல பிறந்தவங்களுக்கு சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்லுக செந்திலையா. சாமி துலாம் வாழ்க்கையில உச்சத்துக்கு போகணும். எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த நாள்ல வழிபடணும், எப்படி வழிபடணும்? துலாம் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்கையா இது ஜோடியாக்கில் என்னன்னா, இது 7வது வீடு, காலபுருஷனுடைய 7வது வீடு. பொதுவாக நம்ம சாஸ்திரத்துலன்னு சொல்லுவாங்க 7ஆம் வீடு என்பது மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த துலாத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பாருங்க, ஒரு போராட்டம் நிறைந்ததும் எதிர்நீச்சல் நிறைந்ததும் இயற்கையாகவே இருக்கும். இவருடைய வாழ்க்கை இவர்களை விட இவர்களை சார்ந்தவர்களுக்கு தான் இது யோகத்தையும் அல்லது வளர்ச்சியையும் மேன்மையும் கொடுக்கும். அது அப்போ மற்றவங்களை வாழ வைக்கிறது, ஊக்குவிக்கிறது, முன்னேற்றுறதுல இவங்க எப்பயுமே முனைப்பாக இருக்கக்கூடியது இது. நான் துலாலக்கணத்தில் பிறந்த பெண்களை பார்த்தாச்சுன்னா கையெடுத்து கும்பிட்டுறேன். என்ன இல்லை, உங்களுடைய அந்த தன்னலமற்ற தியாகம் இருக்கு இல்லையா, அதுக்கு வணங்கித்தான் ஆகணும். அப்போ தியாகம் அப்படின்றது இந்த இடத்துல தான் இருக்கு, அந்த சாக்ரிஃபைஸ். அப்போ இந்த வீட்டோட அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் உலக இச்சைகளுக்கெல்லாம் அதிபதி அவர் தான். உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்பங்களையும் கொண்டு கொடுக்குறவருக்கும் இவர் தான். பட் இது ஒரு சரராசி. ஆனால் இதனுடைய சிம்பிளை பாருங்க, துலாக்கோள் தான் வச்சிருப்பான். எதுக்கு வச்சிருக்கான் அப்படின்னா, அதாவது உன்னை சார்ந்து வருபவர்கள் யாராக இருந்தாலும் சமமாக பாவிக்க வேண்டியது தான் இதனுடைய தத்துவம். அதனால தராசு. அதான் தராசு. துலாக்கோள் தராசு. நீதி தேவதையினுடைய கையில் இருக்கக்கூடிய துலாக்கோள். இவங்க அதே மாதிரி தான் வாழணும். யாராக இருந்தாலும் சரி சமம் அப்படின்ற நிலை இந்த தத்துவத்துக்குள்ள இருக்கு. இது ஒரு ஜடராசி. இது எதுக்கு இவன் ஜடராசியாக கொடுத்தான் அப்படின்றதுக்கு தத்துவம் வேற, அது நமக்கு இப்போ வேண்டாம். பட் இதனுடைய அதிபதி சுக்கிரன். இப்போ இந்த துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு யோகாதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனியும் புதனும். அப்போ கும்பம் இவர்களுக்கு பஞ்சமஸ்தானம், மிதுனம் இவர்களுக்கு பாக்கியஸ்தானம். அப்போ இங்கேயும் சுக்கிரன், புதன், சனி அப்படிங்கும்போது இது காலபுருஷனுடைய காமத்திரிகுணம். இப்போ காலபுருஷனுடைய காமத்திரிகுணம்னா என்ன அப்படின்னா, பருவங்களுக்கு தக்கவாறு, காலத்திற்கு தக்கவாறு, காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கவாறு உன் வாழ்வியலுக்கு தேவையான மனிதர்களை தேவையான நிலையில் தேவையான நேரத்தில் இந்த இயற்கை பிரபஞ்சம் உன்னோடு சேர்க்கக்கூடிய நிலை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் இந்த காமத்திரிகுணம். நாட் ஓன்லி செக்ஸ், உலகத்தில் இருக்க அத்தனையும் கொண்டு மக்கள். அதாவது இப்போ நான் 5 வயசுல படிச்சுக்கிறேன், என் ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்க. 10 வயசுல வேற, காலேஜில் வேற, வாழ்க்கையில் வேற, வியாபாரத்தில் வேற. அப்போ இப்படி இந்த பலதரப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையை அதாவது வாழ்வியல் ஆதாரத்துக்கு தேவையான மனிதர்களை சேர்க்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இது. பட் சுக்கிரன், சனி, புதன் இவர்களுக்கு யோகாதிபதியை வந்துடுறாங்க. இயற்கையா பார்த்தோம்னா துலாலக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை இவங்க அவங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கற்பனசாமி, ஐயனார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படி தெய்வங்களை வழிபட்டாலே இவர்களுக்கு மேன்மை உண்டு. காவல் தெய்வம். இந்த துலாலக்கணத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயம். சனி வேற உச்சம் இல்லைங்க. ஆமா. ஏன்னா அப்ப
இந்த துலா லக்கணத்துல பிறந்தவங்க இதை வழிபட்டாலே இவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. பட் இந்த துலா லக்கணத்துல யாரு, இந்த லக்னாதிபதி சுக்கிரன் போய் உச்சமாகிறது மீனத்துல. ஆனா சுக பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானே இங்க வந்து உச்சமடைகிறார். அப்ப வாழ்க்கையில இவர்கள் போராட்டத்திற்கு பின்பு இவர்களுடைய சுகமேன்மை இந்த சனி எப்படி கொடுப்பார், வயசான காலகட்டத்துல நல்ல ஒரு சுகமேன்மை, நல்ல ஆரோக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதை வந்து இவர் கொடுத்துத்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இங்கேயும் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். இவன் பகலில் பிறந்தானா இரவில் பிறந்தானான்னு எடுக்கணும். அப்ப பகலில் பிறந்தா சூரியன் வந்து பாதகாதிபதியாகி லக்கணத்துல நீச்சம். இவங்க வாழ்க்கையில் சில இழப்புகளுக்கு பின்னாடி, சில ஏமாற்றங்களுக்கு பின்னாடி தான் இவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இரவில் பிறந்தவனுக்கு வாழ்வியல் முன்னேற்றம்ன்றது அப்படியே கிராஜுவலா கொண்டு போயிடும். இவங்க சிறந்த இவங்க நினைச்சா எந்த உத்தியோகத்துக்கும் உள்ள போகலாம், உயர்ந்த உத்தியோகத்துக்கு. ஏன்னா இது பாருங்க, இந்த லக்கணத்தில் உச்சமடையக்கூடிய சனி 2ஆம் இடத்துல தான் நட்சத்திரமா இருப்பார். பூசானுசம் உத்திரட்டாதி. இவங்களுக்கு இந்த பூசானுசம் உத்திரட்டாதி இயற்கையாகவே சுக பஞ்சமாதிபதி. நல்ல பொருளாதார மேன்மை, வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் சகலத்தையும் இது கொடுத்துரும். அதை விட பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அது வந்து கும்பம். கும்பம் வந்து அது ஒரு ஜரராசி தான். ஆனால் அது காலபுருஷனுடைய 11ஆம் இடம். அப்போ இவருடைய வாழ்க்கையில் இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளுடைய மேன்மை, குழந்தைகளுடைய சிறப்பு இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்லா அமையும், நல்லபடியாக அமையும். அதில் மாற்றமே கிடையாது இவருக்கு. பட் மிதுனம் என்பது தகப்பன் ஸ்தானம், அது ஒரு இரட்டைப்படை ராசி. இப்போ துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய தகப்பனார் வழி ஒன்று தகப்பனாக இருக்கும், இல்லை தகப்பனாரை பெற்ற தகப்பனாராக இருக்கும். எங்கேயாவது இந்த இருதார கமனம் அப்படின்றது அங்கே இருக்கும். 2ஆம் தாரத்து பிள்ளை அப்படின்றது ஒன்று இருக்கும். ஆனால் பாக்கியஸ்தானம் மிதுனம், அது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். சப்போஸ் இவர்கள் வந்து துலா லக்கணத்துக்காரங்க பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் உட்காந்து, வெளிநாடு வெளியிடங்களில் போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல யோகம் தான். அதுக்காக எல்லாருமே போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. பட் வாழ்க்கையில் இவங்க நிறைய பேர் பாருங்க, இந்த 10ஆம் இடத்துல வந்து குரு உச்சமாவார். 6க்குடைய குரு 10இல் உச்சம். அதனால இவங்க எப்படி இருப்பாங்க சில பேர், அதாவது ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களும் இதே துலா லக்கணத்தில் தான் இருக்காங்க. பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓனரும் இதில் தான் இருக்காங்க. ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இதில் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் அல்லது காலேஜ் கரஸ்பாண்டன்ட்டும் இதில் இருக்காங்க. இது இவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதுக்காக இதில் டாக்டர் பிறக்கக்கூடாதா, பிறக்கலாம். பெரிய வந்து ஒரு மல்டி மில்லியனர் பிறக்கக்கூடாதா, பிறக்கலாம். ஆனால் இந்த லாஜிக்காக இந்த கிரகம் இவங்களுக்கு இது செய்யுது. ஆனால் இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை, இந்த 3 நாளை வந்து இவங்க வழிபாட்டுக்குரிய நாட்களாக மாற்றிக்கணும். வழிபாட்டுக்குரிய வந்து ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை இவங்க வந்து இதே இதில் வந்து கருப்பணசாமி ஐயனார் அப்படின்னு போகும்போது அதே வெள்ளிக்கிழமை ஒரு காளியம்மனை வழிபடலாம், காளிகாம்பாள். பட் 5ஆம் இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான், சனி ராகு. இதில் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் வாராகி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருந்தது, நிறைய பேர். ஆமாம். அப்போ நானே வந்து இந்த சனி பகவான் கும்பத்தில் ராகுவோட சாரத்தில் போகும்போது வாராகி வழிபாடு செய்ய சொல்லி பல சக்ஸஸை பண்ணியிருக்கோம். அதனால் இவர்களுக்கு வாராகி வழிபாடும் உண்டு, பிரித்யங்கரா வழிபாடும் பண்ணலாம். துலா லக்கணத்தில் பிறந்தவங்க வாராகி வழிபாடு, பிரித்யங்கரா வழிபாடு, இது இயற்கையாக இவங்களுக்கு இருக்கக்கூடியது, வழிபடலாம், தப்பெல்லாம் கிடையாது. நிச்சயமா இந்த சனி ராகு போறப்பன்னு சொன்னது என்ன காம்பினேஷன்? ஆமாம், அதாவது கும்பத்தில் வந்து சனி சதய நட்சத்திரத்தில் போய்க்கிருந்த நேரம், இந்த சனி ராகு தான் வாராகி. ஆமா, இயற்கையா வாராகி கும்பிடுறவங்க சனி ராகத்தோட. ஆமா, சனி ராகு தான் வாராகி. அதனால வாராகி வழிபாடு. இப்போ அது இல்லை, நாங்கள் எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, பெருமாளுடைய அம்சத்தில் பார்த்தீங்கன்னா வராகமூர்த்தின்னு ஒருத்தர், வராகமூர்த்தி வழிபாடு அத்தைப்பட்ட சூப்பர். இப்போ திருப்பதிக்கு நீங்கள் போனீங்கன்னா வராகமூர்த்தியை வழிபட்டுட்டு தான் நீங்கள் போகணும். அப்போ வராகமூர்த்தி வழிபாடு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இவங்க இந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பெருமாள் கோயில் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு. பெருமாள் அம்சத்தில் போய் வழிபாடு பண்ணுறது, அவங்க வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ புதன்கிழமையோ பெருமாள் கோயிலுக்கு போகிறது உன்னதம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இயற்கையாக இதை வச்சுக்கணும். கிடைக்கிற நாள் வெள்ளியா சனியா புதனா பெருமாள் கோயிலுக்கு போகலாம். பட் என்ன அப்படின்னா, இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய புதன் ராகு என்ன செய்யும்னா, இதுதான் கருடாழ்வார்.
இந்த கல்லாழ்வார் வழிபாடு இவங்க பண்ண 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 மிக சிறப்பான நிலை இருக்கும். புதன் ராகுன்னு சொல்றது மிதனத்தோட அதிபதி, நட்சத்திரத்தையும் சொல்றீங்க. ஆமா, புதன் ராகு அது வந்து கருடாழ்வார். சாதாரண இது எவ்வளவோ பெரிய சக்சஸ் கொடுக்கும். கருடாழ்வாரை வழிபட பாருங்க, இவங்களுக்கு வழிபாடு அதாவது வழி ரொம்ப சிறப்பா இருக்கும். இதை விட சுக்கிரன், சனி, புதன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய, ஏன்னா இது காமத்திரியோன்னு இதுல ராகு கூட ஆதிக்கம் தான் ஜாஸ்தி. அப்ப சுக்கிரன், புதன், சனி, ராகு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி நரசிம்மன். அப்ப லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இதை தரும். அப்ப லட்சுமி நரசிம்மர் வழிபாடு எங்க வரலாம்? இப்ப மதுரை கிட்ட இருக்கக்கூடியது அந்த நரசிங்கபுரம்னு இருக்கு, நரசிம்மருடைய கோயில். அதுலேயும் குடைவரை கோயில் ரொம்ப சிறப்பை தரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இதெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது கல்லாழ்வாரை வழிபட்டு சேவிச்சுட்டு வர்றது அப்படின்றது இதில் இருக்கு. இப்போ நம்ம இதில் ஒரு விஷயத்தை எடுக்கணும். எப்படின்னா, இது சுக்கிரன் ராகு, அது சனி ராகு, இது புதன் ராகு. இப்போ பாருங்க, இது சரராசி, கும்ப ஸ்திர ராசி, மிதுனம் உபயராசி. சரியா? இப்போ இது வந்து துலாம் அப்படின்றதுல அமர்ந்த நிலை. சரியா? கும்பம் வந்து நின்ற நிலை, மிதுனம் உபயம் இல்லையா, அதனால கிடநிலை. இதை மாத்திக்கலாம். இப்ப துலாத்தை வந்து நம்ம ஸ்ரீரங்கநாதர் மாதிரி வச்சுக்கலாம். அந்த மிதுனம் இருக்கு இல்லையா, அது நின்ற நிலையா வச்சுக்கலாம். இதை வந்து அமர்ந்த நிலையில வச்சுக்கலாம் கும்பத்தை. இப்ப கும்பம் அப்படின்னா அமர்ந்த நிலை, மிதுனம் நின்ற நிலை, இது சயனம் அதாவது ஆதிசேஷனுடன் கூடிய பெருமாள். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஆதிசேஷனுடைய பெருமாளை தான் வழிபடணும். அப்ப அது அமர்ந்த நிலையில் ஆதிசேஷனு அமர்ந்த பெருமாள் இருக்காரு. அதே மாதிரி நின்ற நிலை, அமர்ந்த நிலை இது எங்க இருக்குன்னா மதுரையில கூடல் பெருமாள் கோயில்ல இருக்கு. எந்த மற்ற இடத்துல எது இருக்குன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சா அதை வழிபாடு பண்ணிக்கலாம். பட் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்றது பழனிபுரம் பூராடம். இப்போ ஜென்ரலாக வந்து பழனிபுரம் பூராடத்தில் நட்சத்திரத்தை பிறந்துறாங்கன்னா லக்னாவினுடைய ஆதிக்கம் வந்து அங்கே இதாக இருக்கும். அப்போ வாழ்க்கை என்பது போராட்டம் இருந்தாலும் வாழ்க்கையில் இவங்க எல்லா விதமான நிலைகளையும் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு சட்டம். அப்போ இந்த பழனிபுரம் பூராடம் பார்த்தீங்கன்னா மேசம், சிம்மம், தனுசு அப்படிங்க அங்கே தான் இருக்கும். அப்போ இந்த மேசம், சிம்மம், தனுசு துலா லக்னத்துக்கு காமத்திரிகோணமாக வரும், ஆனால் மேசத்துக்கு அது தர்மத்திரிகோணமாக வரும். அப்போ இவர்களுக்கு இந்த இடம் வந்து தர்மமும் காமமும் இருப்பதனால் இல்லறத்தின் நல்ல ஈடுபாடும், இல்லறத்தின் நல்ல மேன்மையும் சிறப்பும் யோகமும், இல்லறத்துக்கு பின்பு ஒரு விருத்தியும் இது கொடுத்துரும் பழனிபுரம் புராணம். யோகாதிபதியில் வந்து பூசானுசம், உத்திரட்டாதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நட்சத்திரமே அர்த்த திரிகோணத்தில் இருக்கும். ஆனால் அதே சனி பகவான் லக்கணத்தில் உச்சம், சுகபஞ்சமாதிபதி. அப்போ இந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்துரும். ஆயிலியங்கேட்டை ரேவதியில் பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் புதன் இவங்களுக்கு பாக்கியாதிபதி, இன்னொன்று விரையாதிபதி. அப்போ இவர் என்ன செய்வார்? உயர்கல்வி, உத்தியோகம், வெளிநாடு, வெளியிடங்கள்னு கொண்டு போவார். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் யோகாதிபதியினுடைய நட்சத்திரங்கள் தான். அப்போ இதை செய்ய செய்ய அவங்களுக்கு இந்த வழிபாட்டின் முறைகள் வந்து ரொம்ப அற்புதம். இதை விட பார்த்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை பார்த்தீங்கன்னா சர்ப்பம் தான். அப்போ அது பெருமானுடைய அம்சம். அப்போ இந்த இடத்துலையும் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஸ்ரீரங்கநாதருடைய சயனத்தில் இருக்கார் இல்லையா, அந்த பெருமாளை வழிபடுறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அம்சம். இப்போ இங்கிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி யாரு? செவ்வாய் ஒருவர். இந்த மிருகசீரம், சித்திரை, அவிட்டத்தில் பிறந்துடுறாங்க அப்படின்னா இயல்பான போராட்டம், அதாவது போராட்டம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நல்ல துணைவன், நல்ல ஒரு குடும்பம், நல்ல பொருளாதாரத்தை இது அமைச்சு கொடுக்கும். ஆனால் அதில் பல இதுகள்லாம் இருக்கு. பட்டு இதில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது துலாலக்கணத்தில் வந்து புனர்பூசம், விஷாகம், போல்ட்டா இதில் பிறந்துடுறாங்க அப்படின்னா இவங்களுடைய உழைப்பு நல்லா இருக்கும். அந்த 3ஆம் இடம் அப்படின்றது காலபுருஷன் 9ஆம் இடம் என்பதால் இவருடைய வாழ்வியல் உழைப்பு புறாமல் உடன் பிறந்தோருக்கு அப்பா செய்ய வேண்டியதெல்லாம் இவங்க செய்ய வேண்டிய ஒரு நிலையில் செய்வாங்க. லௌகிக வாழ்க்கை பெருசாக நல்லா இருக்குமானா இருக்காது. எது புனர்பூசம், விஷாகம், பொருட்டாயில் பிறந்தவங்க. பூசானிசம், உத்திரட்டாயில் பிறந்தவங்களுக்கும் அவர் அற்புதம். இந்த பக்கம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரம் சந்திரன் வந்து 10 குடையவர் தான். அதனால
இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு தொழில்துறையில் உள்ள போகும்போது, அதாவது சுயதொழில் பண்றாங்க அப்படின்னா இதுல சில இழப்புகள், நஷ்டங்கள், இதனால சொத்து சோகத்தினுடைய பாதிப்பும் இதுல இருக்கு. அதே தொழில்துறையில இருந்து மேலோங்கி மனைவி பேர்ல சொத்து, பிள்ளைகளோட பேர்ல சொத்து வாங்குறதுக்கு உண்டான யோகம் இவங்க பேர்ல மட்டும்தான் ஒரு இதா இருக்கு. அப்ப இது ஒரு பக்கம். பட் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தா சூரியன் இவங்களுக்கு பாதகாதிபதி. இது எங்க இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துல இவங்க சில இழப்பு ஏமாற்றங்களை வந்து சந்திக்கக்கூடிய இருக்கும். ஆனா இதே நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடத்துல பிறக்கும்போது ஒரு நல்ல மேன்மையை கொடுத்து தான் ஒரு டவுனை கொடுக்கும். இதை இவங்க சுதாரிச்சுக்கணும். அப்போ நம்ம பேரில் இருக்கிறதெல்லாம் மற்றவங்க பேருக்கு மாற்றிக்கிறது, தகப்பன் தாய் பேர்லேருந்து வர சொத்தை வந்து உடனே பிள்ளை பேருக்கு மாற்றிக்கிறது, இதெல்லாம் இவங்க வச்சுக்கணும். குறிப்பாக என்ன நம்ம சொல்லணும், துலாலக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளி, சனி, புதன், பெருமாள் அப்படின்ற ஒரு அம்சத்தில் இவங்க இருந்தாங்கன்னா வாழ்க்கை வந்து இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும், வாழ்வியல் நல்லா இருக்கும். வாழ்க்கையினுடைய அது நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணணும். எப்படின்னா, இந்த துலாலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல அனுச நட்சத்திரம் இல்லையா, 6ஆம் இடத்துல உத்திரட்டாதி, 10ஆம் இடத்துல பூசம். ஸ்பெசிஃபிக்காக இந்த நட்சத்திரத்தையே இவங்க எடுத்துக்கலாம். பட் இதே பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு சம்பத்தரையா, இப்போ புனர்பூசம் விசாகம் புரட்டாதியில் பிறந்தா இது சம்பத்தரையா வந்துடும் இல்லையா. அப்படி ஒரு கால் வந்தாலும் சரி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, அல்லது மைத்திரதாரைன்னு சொல்லக்கூடிய ஆயிலியங்கேட்டை ரேவதியில் பிறந்தாலும் சரி, மெயினாக என்னென்னா இந்த 2ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படின்றதும், சனி பகவான் வந்து வயதான ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்வதும், இந்த 2ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னால பல இடத்துல பார்த்தீங்கன்னா சரி, ஆதரவற்ற இந்த இறந்த ஆத்மாக்கள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு உண்டான செலவு இருக்கு பாருங்க, அதை இவங்க செஞ்சு வந்தாலே இவங்களுடைய பொருளாதார கஷ்டம் நீங்கும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இதுதான். ஆதரவற்ற முதியோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது, இந்த துலாலக்கணத்துக்காரங்கள் யாரெல்லாம் சனி யோகாதிபதியாக வருதோ அவங்கெல்லாம் ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு செய்கிறது, அதை செய்ய பாருங்க ஒரு நல்லா இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆதரவற்ற ஆத்மாக்களை அடக்கம் செய்கிறதுக்கு உண்டான ஈமக்கிரியை இதை செய்ய பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு பொருளாதாரத்தின் உச்சத்துக்கே வருமா. இதை செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய குற்றமெல்லாம் நீங்கிடும். இப்படி ஒரு சூழல் இதில் இருக்கு. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது காமதேவனுடைய நட்சத்திரம். இதுக்குரிய சேத்திரமே வந்து பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரர் ஞானாபலம் வழங்கி அந்த பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுறது அல்லது பைரவரை வழிபடுறது, இது பண்ணாலே இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதை விட பூச நட்சத்திரம் துலாலக்கணத்துக்காரன் அந்த கடகத்தில் உச்சமாகிறது குரு. வியாழக்கிழமை மகான்களுடைய வழிபாடு பண்ணுறது, மகானுடைய ஜீவசமாதி இருக்கு இல்லையா, இது வழிபாடு பண்ணுறது ஸ்பெசிஃபிக்காக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு வந்து கடகத்தில் பூசத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டம். அதனால் நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களையும் நதிக்கரையில் இருக்கக்கூடிய மகான்களுடைய ஜீவசமாதியும் வழிபடுறது யோகத்தின் சிறப்பு. ரொம்ப அற்புதமான இந்த இதை இப்படி வழிபாடு பண்ணாலே போதும், இவங்க சராசரி வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். நிச்சயமா சார். ஆமாம், இதில் நம்ம உள்நோக்கமோடு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திருவாதிரை சுவாதி சதயம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இவங்களுக்கு தர்ம திரிவோணத்திலே வரும். இப்போ இதே துலாமாக இருக்கட்டும், கும்பமாக இருக்கட்டும், அல்லது மிதுனமாக இருக்கட்டும், ராகு கையில் எடுத்துக்கிறது. அப்போ ராகுனா யாருன்னா தாத்தா. அப்போ இவங்க அப்பாவுடைய அப்பாலேருந்து தாத்தாக்கள் கிராண்ட்ஃபாதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு சிறப்பாக வாழ்ந்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்க செய்த புண்ணியம், அவங்க செய்த இது பூராமே இவங்களுக்கு தான் கிடைக்கும். என்ன இதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். இப்போ அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்துட்டாங்கன்னு வைங்க, அது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இல்லை, அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் இவங்களுக்கு வந்து இறைவன் கொடுக்கறத கொடுத்துருவான். இவங்களுக்கு எதையும் இல்லைன்னே சொல்றது இல்லை. அப்போ அந்த இடத்துல இப்போ ஒரு மகத்திலேயே ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னு வைங்களேன், இப்போ அவங்களுடைய உடன் பிறந்தது அல்லது அப்பா உடன் பிறந்தது, அம்மாவோட பிறந்தவங்க, இவங்களுக்கு வந்து சில நோயினுடைய தன்மையால் இறந்துருப்பாங்க. அதே மூலத்தில் பிறந்தவங்க வந்து ஏமாற்றத்துக்கு பின்பு தான் அவன் எந்திரிக்க முடியுது எந்த ரூபத்திலையும். ஆனால் அசுமதியில் பிறந்தவனுக்கு எந்த வித குற்றமும் இல்லை, அவன் எந்திரிச்சு வந்துடுவான்.
இப்படி ஒரு சிறப்பு அதுக்குள்ள இருக்கு. நிச்சயமா. அதனால துலாலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு அப்படிங்கும்போது இந்த வாழ்க்கை சிறப்பு இந்த நாம சொன்னதை மட்டுமே கிரிப்பாய் இந்த லக்கணத்துல பிறந்த வந்து அடிச்சு மேல வர வழிபாடு பண்ணான்னு வைங்களேன், அவனுக்கு எப்பயுமே ஒரு சக்சஸ். அருமை சாமி. இது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும். எல்லாத்துக்குமே பொருந்தும். நிச்சயமா சாமி. எல்லாத்துக்குமே பொருந்தும். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்ல வாழ்த்துக்கள்.